வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கெமிஸ்ட்ரியோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சயின்ஸ் புக்கில் சாப்டர் 8ல் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ற லெசனில் சாப்டரில் 2 பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம். அயானிக் ரேடியை அண்ட் அட்டாமிக் ரேடியை பற்றி பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய பிளேலிஸ்ட்டில் பீரியாடிக் டேபிளை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒன்று இருக்குது. அதை நல்லா பார்த்து வந்தீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு புரியும். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியை ஃபஸ்ட்டு இந்த பீரியாடிக் டேபிளே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அமைப்புகள் படி அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வந்து சில பல குறிப்பிட்ட குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு குரூப்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த வெர்டிக்கல் காலம் தான் குரூப்னு சொல்லுவோம் பீரியாடிக் டேபிளில். அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மீன் அவுட்டர் மோஷனாக வேலன்ஸ் ஷெல்லானது ஒரு மாதிரி அமைப்போடு இருக்குது. எலக்ட்ரான்ஸோட அமைப்பு ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதுங்களுக்கு ஒரு சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஓரளவு சிமிலராக இருக்குங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்படி நம்ம அந்த பீரியாடிக் டேபிளில் இப்போ என்ன பேசுவோம் அப்படின்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி எதாவது சொன்னால் அந்த அட்டாமிக் ரேடியை, அயானிக் ரேடியை, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, அயனைசேஷன் எனர்ஜி, இதெல்லாமே பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பீரியடோட ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் நம்ம மூவ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேலேருந்து கீழே வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி மாறுது, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போனால் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி மாறுதுன்றதை பற்றி தான் படிக்கிறது தான் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அட்டாமிக் ரேடியை பற்றி பார்ப்போம். அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். அந்த சர்க்கிளில் சென்டர்லேருந்து நீங்கள் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஒரு கோடு போட்டிங்கன்னா அதை ரேடியஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த ரேடியஸை வச்சு நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஒரு ஆட்டம்னு வரும்போது அதோட ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பல ஆண்டுகளில் என்ன நம்பப்பட்டது அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ் உள்ள ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஸோ அதை சுற்றி ஆர்பிட்ஸ் இருக்குது, ஒரு வளையம். அந்த வளையத்தில் ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான் எப்படி பூமி சூரியன் சுற்றி வரா மாதிரி சுற்றி வந்துட்டு இருக்கதா நம்பப்பட்டது. ஆனால் அது உண்மை இல்லை. நம்மளும் பல பேர் அப்படி தான் நம்பிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். ஆனால் அது உண்மை இல்லை. ஆக்சுவலி ஆட்டம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நியூக்ளியஸ், ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்குது. எலக்ட்ரான்ஸ் ஆக்சுவலாக சுற்றில் அது ஒரு 3 dimensional ஸ்பேஸில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூக்ளியஸால் வரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, பாசிட்டிவ் சார்ஜ் வரக்கூடிய ஃபீல்டுன்னு சொல்லலாம். அந்த ஃபீல்டு இந்த இடத்துல அதிகமாக இருக்க மாதிரி கருதப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எலக்ட்ரான் இங்கே அதிக நேரம் தங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே இருக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட மொமெண்ட் ஆஃப் டைமில் இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், அங்கே தான் இருக்கணும் இல்லை, எங்கே வேணாலும் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கலாம். அது ஆர்பிட்டால்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த 3 dimensional ஸ்பேஸை அந்த 3 dimensional அங்கேயோட முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட கண்டினியூ ஆகுது. இந்த ஃபீல்டு எவ்வளோ தூரம் போக முடியும் அவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது அந்த ஃபீல்டு. மேபி ஒரு குறிப்பிட்ட டைமில் எலக்ட்ரான் இங்கே இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஸோ ஃபீல்டு இன்னும் பெருசாக இங்கே கூட போடலாம். இந்த ஆர்பிட்டால்ஸோடைய பவுண்ட்ரி சொல்கிறான், ஷெல்லோடைய பவுண்ட்ரி இங்கே கூட இருக்கலாம். எலக்ட்ரான் மேபி இங்கே கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நியூக்ளியஸ்லேருந்து ஆட்டத்துக்கு ஒரு நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரான் ஒரு கோடு போடுவீங்க. ஸோ அப்போ அந்த டயத்துக்கு இது ரேடியஸ். இன்னொரு கிவன் மொமெண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் பண்ண ரேடியஸ் இங்கே இருக்குது. இன்னொரு கிவன் மொமெண்ட் ஆஃப் டைம். ஸோ ரேடியஸ் ஆனது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாறிட்டே இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க. ஒரு புது ஐடியா கூறாங்க. 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறாங்க. சேம் எலமெண்ட்டோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோ, பட் எந்த பாண்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டு எந்த அட்ராக்ஷனும் இல்லை. ஸோ எவ்வளோக்கு கிட்ட கொண்டு வருமோ அவ்வளோக்கு கிட்ட கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ 2 ஆட்டம் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி. ஸோ அதனோட எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் நான் ஆர்பிட்டால்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ஓரளவு கொஞ்சம் மெர்ஜ் ஆகிற மாதிரி. எவ்வளோக்கு க்ளோஸ் கிட்ட வராங்களோ அவ்வளோக்கு கிட்ட கொண்டு வராங்க. கொஞ்சம் இப்படி மெர்ஜ் ஆகிற மாதிரி. இந்த நியூக்ளியஸ் இடப்பட்ட டிஸ்டன்ஸை தாங்க ஆட்டத்துடைய ரேடியஸ்ன்னு சொல்லப்படுது. அட்டாமிக் ரேடியஸ். சப்போஸ் இந்த ரெண்டு ஆட்டமும் மெட்டல் எலமெண்ட்டாக இருக்குதுன்னு வச்சிங்க, அதை மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு சொல்கிறாங்க. மெட்டாலிக் ரேடியஸ். இன்னொரு ரேடியஸ் ஒன்று இருக்குது, கோலண்ட் ரேடியஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெட்டல் எலமெண்ட்ஸ். ஸோ கோலண்ட் பாண்டால் ஃபார்ம் ஆன ரெண்டு ஆட்டமும் சேர்ந்து ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆன மாலிகுல்ஸ்க்கு ரேடியஸ் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோவலண்ட் ரேடியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் ஹைட்ரஜன் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளாக ஹைட்ரஜன் கோவலண்ட் பாண்டால் ஃபார்ம் ஆனக்கூடிய ஒரு மாலிகுல், 2 ஹைட்ரஜன் டைஆட்டமிக் மாலிகுல், 2 ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஒன்றும் இல்லைங்க, கோவலண்ட் பாண்ட்னா ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தோடைய தன்னுடைய எலக்ட்ரான்ஸை மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன்ட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, இந்த ஹைட்ரஜன்ட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இது 2 பேரும் இணைஞ்சனால என்ன ஆகுது அப்படின்னா 2 பேருக்கு 2 எலக்ட்ரான் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் ஸ்டேபிளாக இருக்கும். அதுதான் கோவலண்ட் பாண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாலிகுல்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமாக வச்சிங்க. இது இந்த எலக்ட்ரான் க்ளவுடு ஆர்பிட்டால்ஸ். ஸோ கோவலண்ட் பாண்டால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுடே ஆக்சுவலாக ஓவர்லாப் ஆகிருக்கும் இப்படி. ஸோ எலக்ட்ரான்ஸ் அதிக நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த 2 எலக்ட்ரானும். ஸோ இப்படி ரெண்டு நியூக்ளியஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம அப்படியே எடுத்துக்கல உங்கள் ரேடியஸாக, அதை
டிவைடட் பை 2 half தான் எடுத்துக்கிறாங்க கோவலன்ட் ரேடியஸ்னு சொல்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் புக்கில் போட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஆனது ரெண்டு நியூக்ளியஸான டிஸ்டன்ஸ் 0.74 ஆங்ஸ்டாங். ஆங்ஸ்டாங் வந்து டிஸ்டன்ஸோட யூனிட் தான். என்ன பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁻10 மீட்டர்ஸ். ஸோ அதை நீங்கள் ஹாஃப் எடுத்தீங்க அப்படின்னா 0.74/2 இஸ் 0.37 ஆங்ஸ்டாங் தான் வந்து ஹைட்ரஜனுடைய கோவலன்ட் ரேடியஸுங்க. ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்துடைய கோவலன்ட் ரேடியஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்க இப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் ஓகே, புரிஞ்சுது. நம்ம இப்போ பீரியாடிக் ட்ரெண்டுக்கு போவோம். இந்த அட்டாமிக் ரேடியை பீரியடில் மேலேருந்து கீழே வந்தால் எப்படி இருக்குது, இல்லை லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போனால் எப்படி இருக்குது, ஐ மீன் அலாங் த பீரியட் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செகண்ட் எனர்ஜி லெவல் செகண்ட் பீரியடில் இருக்கக்கூடிய லித்தியம் பாருங்கள், நியானையும் பாருங்கள். நான் வந்து லித்தியம்லேருந்து நியானுக்கு மூவ் ஆக போகிறேன். ஸோ லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3. ஆக்சுவலாக இந்த பீரியட்ஸ் ஒவ்வொன்றும் எனர்ஜி ஷெல்னு சொல்லுவாங்க. செகண்ட் பீரியட் செகண்ட் எனர்ஜி லெவல்னு சொல்லுவாங்க, இல்லை செகண்ட் எனர்ஜி ஷெல்னு சொல்லுவாங்க, செகண்ட் ஷெல்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபஸ்ட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டு ஷெல்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஃபஸ்ட் எனர்ஜி லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் எனர்ஜி லெவலில் மறுபடியும் அகைன் சப்ஷெல்ஸ் வரும், எஸ் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு வரும். எஸ் ஆர்பிட்டால்ஸில் வந்து மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் வைக்கலாம். லித்தியத்துக்கு 3 எலக்ட்ரான், ஏன்னா அட்டாமிக் நம்பர் 3 ப்ரோட்டான் 3 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 2 எலக்ட்ரான் அந்த ஃபஸ்ட் எனர்ஜி ஷெல்லில் ஃபில் ஆகிடும், 2 எலக்ட்ரானாக ஃபில் ஆகிடும். ஸோ 3வது எலக்ட்ரான் திருப்பி அதே ஷெல்லில் இருக்காது எஸ் ஆர்பிட்டாலில். அடுத்து அகைன் 2s ஆர்பிட்டால்ஸ் ஒரு 2வது எனர்ஜி லெவலுக்கு வந்துடும். அதுதான் வேலன்ஸ் ஷெல்லாகவும் இருக்கும் லித்தியத்துக்கு. ஸோ இந்த எலக்ட்ரான் ஷெல்ஸை பற்றி, இது எனர்ஜி லெவல்ஸை பற்றி இன்னொரு வீடியோ ஒன்று கிளியராக போகிறேன் நான் ஃபுல்லாக. ஸோ லித்தியம் 3 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, மீன் 3 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எனர்ஜி லெவலில் வந்து ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகிடும். தேர்டு தான் வந்து செகண்ட் எனர்ஜி லெவல், செகண்ட் ஷெல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த ஒரு எலக்ட்ரான் ஆக்சுவல் லித்தியம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்கலி மெட்டல்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க. அந்த குரூப்பில் டவுன் த பீரியட் பார்த்தீங்கன்னா லித்தியம் வந்து ஃப்ரான்சியம் வந்து ஆல்கலி மெட்டல் குரூப்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருக்குமே அவுட்டர் மோஸ்டான வேலன்ஸ் ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். நிஜமாவே இந்த ஆட்டம் எல்லாமே அந்த ஒரு எலக்ட்ரான் கைட்டி விட பார்க்குது. ஸோ கைட்டி விடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனான நோபல் கேஸஸ் போன்ற கான்ஃபிகரேஷன் அதுங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபோர்ஸே, இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் கூடிய ஃபோர்ஸே ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். இந்த கூலும்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை கூலும்ஸ் ஃபோர்ஸ் அது ஒரு ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் எலக்ட்ரான் ரொம்ப தூரமாகவே இருக்கிறனால இதுங்களோட ரேடியஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். வேறு நியான் பாருங்கள், நியானோட அட்டாமிக் நம்பர் 10 அப்படின்னா அர்த்தம்னா நியூக்ளியஸ். ஸோ 10 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஸோ அகெயின் அது வந்து செகண்ட் எனர்ஜி ஷெல்லில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்லான 1s ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகிடும். திருப்பி செகண்ட் ஷெல்லுக்கு வரும்போது அகெயின் அதில் சப்ஷெல்ஸ் இருக்குது, எஸ் ஆர்பிட்டால்ஸ்னு சொல்லுவாங்க. இதை பி ஆர்பிட்டால்ஸ்னு சொல்லுவாங்க. எஸ் ஆர்பிட்டால் அகைன் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ 2 2 4 ஆகிடுச்சு. அடுத்து பி ஆர்பிட்டாலுக்கு வரும்போது 6 எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். ஸோ அந்த சப்ஷெல்லை தான் நான் இங்கே போடுறேன். ஸோ ஷெல்லு அதில் சப்ஷெல்ஸ் வரும். இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லான செகண்ட் எனர்ஜி ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருக்குது. சாரி, நான் இவ்வளோ பெருசு போடக்கூடாது ஆக்சுவலாக க்ளவுடை. ஸோ 8 எலக்ட்ரான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. நல்லா பாருங்கள், இப்போ அட்ராக்ஷன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா 8 எலக்ட்ரான்ஸ் வந்ததுனால இந்த நியூக்ளியஸ் நோக்கி ரொம்பவே ஈர்க்கப்படும். அதனால் ஆட்டத்துடைய ரேடியஸ் ஆனது, ஐ மீன் சைஸ் ஆனது குறைக்கப்படுது, ஷ்ரிங்க் ஆகுது. கம்பேர்ட் டு லித்தியம் பாருங்கள் எவ்வளோ தூரமாக இருக்குது அந்த எலக்ட்ரான். இந்த இடத்துல பாருங்கள் இந்த எவ்வளோ நெருக்கமாக இருக்குது எலக்ட்ரான்ஸ். அது எல்லாமே காரணமாக அந்த கூலும்ஸ் ஃபோர்ஸ் ஆனது ரொம்ப அதிகமாக இருக்கனால நெருங்கிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் லெஃப்ட் டு ரைட்லேருந்து பீரியாடிக் டேபிளில் போகும்போது கம்மியாகிட்டே போகுது, கெட்டிங் ஸ்மாலர். இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். வேற டவுன் த குரூப் போகும், மேலேருந்து கீழே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆல்கலி மெட்டல் குரூப் எடுத்துங்க. லித்தியத்துலேருந்து ஃப்ரான்சியம் வரும்போது என்ன ஆகுது, நீங்கள் எனர்ஜி ஷெல்லை ஆட் பண்ணிட்டே போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எனர்ஜி ஷெல் ஃப்ரான்சியம் ஃபார் எக்ஸாம்பிள் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எனர்ஜி ஷெல், செகண்ட் எனர்ஜி ஷெல். ஆக்சுவலி இப்படி போடக்கூடாது, ஆர்பிட்ஸ் மாதிரி எலக்ட்ரான் க்ளவுட் மாதிரி தான் போடணும். அவங்களுக்கு புரியறதுக்காக இப்படி போட்டுட்டு வரேன். ஸோ இப்படி ஷெல்லை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸுக்கும் இதுக்கும் இந்த நியூக்ளியஸ்க்குள்ள அட்ராக்ஷன் அது ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, ரேடியஸ் ஆனது ரொம்ப பெருசாக இருக்குது, ஆட்டத்தோடைய சைஸும் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் டவுன் த குரூப் போனீங்க அப்படின்னா அட்டாமிக் ரேடியை கெட்டிங் பிக்கர். அதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பீரியாடிக் ட்ரெண்டு. ஸோ இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின் ஒன்று கேட்குறேன். பீரியாடிக் டேபிளில் எந்த எலமெண்ட் வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட், ஐ மீன் ஸ்மாலஸ்ட் சைஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் நம்ம நினைப்போம். நானும் அப்படி தான் நினச்சேன் சின்ன வயசில். ஏன்னா ஹைட்ரஜன் ஒரே ஒரு ப்ரோட்டான் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ சின்ன ஆட்டம் மாதிரி தான், அதோட சைஸ் சின்னதாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது உண்மை இல்லை. ஹீலியம் இஸ் த ஹேவிங் ஏ ஸ்மாலஸ்ட் ரேடியை. ஹீலியம் தான் சின்ன ஆட்டம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹைட்ரஜன் போடுறேன், ஒரே ஒரு ப்ரோட்டான் இருக்குது, அதை சுற்றி ஒரு எலக்ட்ரான் க்ளவுட் இருக்குது.
இது எலக்ட்ரான் க்ளவுடில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ நல்லா பாருங்கள், இந்த எலக்ட்ரான் இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், இங்கே வேணாலும் இருக்கலாம். வேறு ஹீலியம் போடுறீங்க, இது ஹைட்ரஜன். ஹீலியமில் 2 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் க்ளவுட் இது. ஸோ எலக்ட்ரான்ஸ் 2 இருக்குது. நல்லா பாருங்கள், எலக்ட்ரான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பண்ணுறீங்களோ ஷெல்லில், ஐ மீன் அதில் கம்ப்ளீட் இது 1s ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க. இந்த 1s ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான் ஃபிட் ஆனால் போதும், ஆட்டம் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணும். ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த ஈர்ப்பானது ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு ஹைட்ரஜன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது. ஹைட்ரஜன் ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ அது எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆனது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ எலக்ட்ரான் வந்து அந்த நியூக்ளியஸ் விட்டு ரொம்பவே கைண்டு போக தான் பார்க்கும். ஏன்னா அது ரொம்ப, ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப தூரம் போகும் அது எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரானுடைய அந்த அளவு தூரம், ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ் ஆனது ரொம்பவே அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு ஹீலியம். ஏன்னா 2 எலக்ட்ரான் இருக்கிறது அப்படின்னால ரொம்ப கிட்ட இழுக்கப்படும். ஸோ அதனால் ஹைட்ரஜனோட ஹீலியம் தான் ஸ்மாலஸ்ட் ஆட்டம், ஐ மீன் சைஸில் ஸ்மால்னு சொல்ல வரேன் நான். ஸோ அது ஒரு விஷயம் தெரிஞ்சிங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன கேட்டிங்க அப்படின்னா, அயானிக் ரேடியை. ஸோ அயானிக் ரேடியை போகிறதுக்கு முன்னாடி அயான்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு எலமெண்ட் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது நோ நெட் சார்ஜ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் எடுத்துங்க, லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 3. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 ப்ரோட்டான்ஸ் இருக்கும், 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லித்தியம்லேருந்து டக்கு நீங்கள் ஒரு எலக்ட்ரான் கைட்டிட்டிங்கன்னு வச்சிங்க, ஸோ 2 எலக்ட்ரானாக மாறிடும், 3 ப்ரோட்டான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டான் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு நெட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு லித்தியம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் சொல்ல மாட்டோம், லித்தியம் அயான்னு சொல்லுவோம். சப்போஸ் ஒரு எலக்ட்ரானை எழுந்தனால பாசிட்டிவ் சார்ஜ் வந்ததுனால அதை கேட்டையான்னு சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள அயானை கேட்டையான்னு சொல்லுவோம். சப்போஸ் இதே மாதிரி ஒரு எலக்ட்ரானை எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் எடுத்துங்க, அவரோட அட்டாமிக் நம்பர் 17. அப்படின்னா என்ன அர்த்தம், 17 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 17 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஸோ இப்படி ஸ்டேபிளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. திடீர்னு ஒரு எலக்ட்ரானை கொண்டு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க, ஒரு எலக்ட்ரானை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து ஆட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ 18 எலக்ட்ரான்ஸ் ஆகிடும். ஸோ குளோரினுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜ் வந்து அயான் என்ன சொல்லுவோம்னா ஆனையான்னு சொல்லுவோம், அந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ள ஆனையான். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுலாம் வந்து ஆனையானில் ஒரு எண் இருக்கும், அந்த நெகட்டிவ் சார்ஜ் ஞாபகம் வச்சுக்க. நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ நீங்கள் குழம்பிடாமல் இருக்கிறதுக்கு உங்கள் புக்கில் அயானிக் ரேடியை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸ் மூலம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. லித்தியம் ஸ்டேபிளாக இருக்கும்போது அதனுடைய அட்டாமிக் ரேடியஸ் 156 பிகோமீட்டர்னு சொல்கிறாங்க. பிகோமீட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, 1 × 10⁻⁻12 மீட்டர்ஸுங்க. இதுதான் அதோடைய அட்டாமிக் ரேடியஸ் டிஸ்டன்ஸு. அதுமாதிரி ஆட்டத்துக்கும் ஐ மீன் நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்டான எலக்ட்ரானுக்கு உள்ள தூரம் அது. லித்தியம் அயான் பாருங்கள், ஐ மீன் கேட்டையான் 90 எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ அதுங்க எலக்ட்ரான்ஸுக்கும் நியூக்ளியஸுக்குள்ள தூரமானது குறைஞ்சிருக்கு, அந்த ரேடியஸ் குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். லித்தியம் நமக்கு தெரியும் 3 ப்ரோட்டான், அதனுடைய வேலன்ஸ் க்ளவுடு, வேலன்ஸ் ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும்னு நான் சொன்னேன். நான் அதோடைய இன்னர் மோஸ்ட் ஷெல்லான ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும். நான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஒரு எலக்ட்ரானை கைட்டிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கிட்ட இந்த வேலன்ஸ் க்ளவுடுனே ஒன்று இருக்குது, அந்த வேலன்ஸ் ஷெல்லு ஒன்று இருக்காது, ஐ மீன் செகண்ட் எனர்ஜி ஷெல்லில் இருக்காது. ஸோ அகெயின் 3 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். இந்த ஃபஸ்ட் எனர்ஜி ஷெல் மட்டும்தாங்க இருக்கும். அதில் ஆல்ரெடி 2 எலக்ட்ரான் ஃபில்லாக இருக்குன்னு நான் சொன்னேன். தே ஆர் ஃபீலிங் வெரி ஸ்டேபிளுங்க. கிட்டத்தட்ட இப்போ இது ஹீலியமோட ஸ்ட்ரக்சர் வந்துட்ட மாதிரி அர்த்தம். நான் ரொம்ப ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு எலக்ட்ரான் போனதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஏன்னா மாறினாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அந்த ஒரு எலக்ட்ரானை கைட்டி விட்டதுனால இப்போ என்னோட ஃபஸ்ட் எனர்ஜி ஷெல்லில் மட்டும் 2 எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்குது. ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பின்ற மாதிரி லித்தியம் அயான் இருக்குது. ஸோ நல்லா பாருங்கள், இப்போ இது இப்படி எலக்ட்ரான் அவன் எடுத்ததுனால என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஷெல்லே போயிடுச்சு, அந்த இன்னர் ஷெல் மட்டும்தான் இருக்குது. ஸோ எலக்ட்ரானோட ஐ மீன் ஆட்டத்தோடைய சைஸ் ஆனது குறைஞ்சிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், ஆட்டத்தோடைய சைஸ் ஆனது குறைஞ்சிருக்கு, ரேடியஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த 56லேருந்து 90க்கு வரதுக்கான காரணம் அந்த ரேடியஸ். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்து அவங்க என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூரின் ஸ்டேபிளாக இருக்கும்போது 69 பிகோமீட்டர்ஸில் இருக்குது. அது ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ். ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் 9. நீங்கள் பீரியாடிக் டேபிள் இங்கே பார்க்கலாம், ஃப்ளூரின் 9. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், 9 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. சாரி, க்ரீனில் எழுதுகிறேன், ஒரே குழப்பறேன் நான், பிளாக்கில் எழுதுகிறேன். ஸோ 9 ப்ரோட்டான்ஸ். அதனுடைய வேலன்ஸ் ஷெல்லான அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8.
நல்லா பாருங்கள் 69 பிகோமெண்ட். இதுதான் வந்து சாரி 8 போட்டேன், 7 தான் இருக்கணும். 1 2 3 4 5 6 7. ஸோ 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அதனோட வேலன்ஸ் ஷெல்லில். வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளூரினை நெகட்டிவ் அயானாக மாற்றிட்டாங்க, மீன் ஆனையானாக மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 119 பிகோமீட்டர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எலக்ட்ரான் இங்கேருந்து வெளியே கொண்டு வந்து இந்த ஷெல்லில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த டிஸ்டன்ஸ் ஆனது அதிகமாக இருக்குது, 69லேருந்து 119க்கு போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் அதே 9+ இருக்குது. ஒன்று 2 3 4 5 6 7 8. ஸோ 8 எலக்ட்ரான்ஸு ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நல்லா பாருங்கள், நீங்கள் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துட்டீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜ் கொடுத்தனால புரோட்டானோட இன்ஃப்ளூயன்ஸே நீங்கள் அதிகமாகிட்டீங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா 17 தான், 9 தான் அதோட அட்டாமிக் நம்பர். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 எலக்ட்ரான்ஸ் கொண்டாந்து இப்போ நீங்கள் வச்சிட்டீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட இப்போ நியான் கேஸோடைய ஸ்ட்ரக்சருக்கு வந்துருச்சு ஒரு ஆக்டட் ரூல் பிரகாரம். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபில் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுது. அதாவது எலக்ட்ரானோட ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு புரோட்டானை விட, ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதனால் நீங்கள் உடனே டக்குன்னு யோசிக்கக்கூடாது. ஸோ எலக்ட்ரானோட சார்ஜ் தான் அதிகமாகிடுச்சு, அதனால் வந்து நியூக்ளியஸ் வந்து இது கிட்ட வந்துடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நியூக்ளியஸோட எடை தான் ரொம்ப அதிகம் ஆட்டத்தில். எலக்ட்ரான்ஸோட எடைன்றது அந்த மாசம் சொல்லக்கூடிய எலக்ட்ரானோட மாசம் ரொம்ப 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 நெக்லிஜிபிள். ஸோ நியூக்ளியஸ் வந்து ஒன்று நோக்கி எலக்ட்ரான் நோக்கி வந்துடாது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் விலைக்கு போக பார்க்குங்க இந்த நியூக்ளியஸை விட்டு. ஸோ அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் கிடச்சதுனால நான் எதுக்கு இனிமேல் வந்து நியூக்ளியஸோட அட்ராக்ட் ஆகிக்கணும், நான் கொஞ்சம் விலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி எலக்ட்ரானோட எண்ணிக்கை அதிகமானதுனால நெகட்டிவ் சார்ஜ் ஆனது அதிகமானதுனால ஸோ எலக்ட்ரானை விட்டு ரொம்ப நியூக்ளியஸ் விட்டு ரொம்ப விலைக்கு போக பார்க்குது. ஸோ அதனால் ஆட்டத்தோடைய சைஸ் ஆனது ரொம்பவே பெருசாகுதுங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அயானிக் ரேடியை வந்து நீங்கள் பீரியாடிக் டேபிளில் எங்கேயும் நீங்கள் வந்து அப்படி டவுன் த குரூப் அப்படி எதுவும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கன்செப்ஷனலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் இந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் ஃப்ளூரின் ஆனையானுக்கு, ஃப்ளூரின் நெகட்டிவ் அயானுக்கு. ஸோ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.